Good morning everyone. Today we are going to enter a new chapter, chapter 3, Introduction to Database Management System. So already we have completed 3 chapter 2, okay, that is the introduction to Adobe PageMaker. So Adobe PageMaker இருக்கிற என்னென்ன மெத்தட்ஸ் எப்படி எல்லாத்தையும் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அது எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலமாக தெளிவாக பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர் ரெண்டையுமே கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கிறது நினைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்பப்போ அதை அந்த கிளாஸில் உள்ள முடிஞ்ச உடனேயுமே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அண்ட் கூகுள் கிளாஸ் ரூம் எல்லாருக்கும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். Except one student, all are joined in that classroom. I am happy to inform you. And the remaining subjects also we are going to start in the same classroom session soon. Okay, so கொஞ்ச நாளில் ஒன்றும் ஒரு சப்ஜெக்டாக ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் உள்ள என்ன பெனிஃபிட் அப்படின்னா we are not going into ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் செஷனுக்குலாம் போக மாட்டோம். we just store the we just share the link in Google Classroom instead of WhatsApp. ஸோ இதுக்கும் அதுக்கும் அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா we just share our assignment work and you can also share your work and we can also see all of them can see that. Okay, ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா இன்னொரு நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறப்போ அவங்களுக்கு தனியாக எல்லாத்தையுமே சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே அதில் இருக்கும். ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் they can easily watch and study. ஸோ எல்லாமே பல்க் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு அதிலே ஸ்டோர் ஆகிருக்கும். we no need to தனியாக செப்பரேட்டாக எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஏதாவது ஒரு இன்கேஸ் ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து டெலிட் ஆகாது, அதில் வந்து எல்லாமே ஸ்டோரில் இருக்கும். ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் திரும்ப போய் அதே டாப்பிக்கில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து செகண்ட் சாப்டர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிடுவேன்னா 1 by 1 டாபிக் வைஸ் ஐ வில் ஆட் சூன். ஓகே, கொஞ்சம் நாள் டைமுக்குள்ளே நான் என்ன பண்ணிடுவேன், பழைய ப்ரீவியஸ் போர்ஷன் எல்லாத்தையுமே நான் அதில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ யூ கேன் ஈஸிலி வாட்ச் அண்ட் ஸ்டடி. ஸோ அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ எனி டைம் அண்ட் யூ ஹேவ் டு ஃபாலோ ஃபர்ஸ்ட். ஓகே, சும்மா ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பேசாமல் இருக்காதீங்க. ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நான் என்னென்னலாம் சென்ட் பண்ணுறேனோ எல்லாமே த்ரூ யுவர் ஜிமெயில், த்ரூ யுவர் மெயில் you can receive your notification. Okay, after that you must enter into classroom and see what is the assignment they have given. என்ன அசைன்மெண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, என்ன கிளாஸ் போட்டிருக்காங்கங்கிறத ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு ½ an hour வேலை தான் இருக்கும், அதை மட்டும் தயவு செஞ்சு டெய்லி பார்த்து முடிச்சுருங்க. சரியா? ஸோ டுடே we are going to see about introduction about database management system. ஸோ third chapterலேயே this is the very basic class. Okay, so what is mean by database management system? Introduction to database management system. And what is mean by DBMS? Database management system. Okay, so DBMS oda expansion database management system. Okay, so idoda database management system na enna? So this is the one of the management system which is used to store, retrieve and managing the data. அதாவது some data ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், சம் எடிட்டிங், அதாவது ஏதாவது மேனேஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், மேனேஜிங் பண்ணிக்கலாம். என்னதெல்லாம் அப்படின்னா டேட்டா. ஸோ வாட் இஸ் மீன் பை டேட்டா? அப்போ டேட்டானா என்ன? டேட்டா இஸ் எ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன், லைக் எனி மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம், லைக் யுவர் நேம், கிளாஸ் ஆர் ஃபேவரட் கலர் எக்ஸெட்ரா. ஓகே, சிம்பிள் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி சிம்பிள் இன்ஃபர்மேஷனில் இருந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் லைக் ஆஸ்ட்ரானமிக்கல் டேட்டா, சயின்டிஸ்டோட டேட்டாஸ், இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா. ஸோ இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் டேட்டாக்கு சயின்டிஸ்டோட டேட்டாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா. இதெல்லாம் நார்மலாக சிம்பிள் டேட்டாஸ்லாம் கிடையாது, அவங்களாம் நிறைய டேட்டாஸ் வச்சுருப்பாங்க, காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸில் இருந்து சிம்பிள் டேட்டாஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே we can store, retrieve and managing them. Okay, through database management software. ஸோ அப்போ அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா we can store, retrieve and managing the data. Okay, so some of the
வேரியஸ் ஆக்ஷன்ஸ் என்னென்னலாம் மேனேஜில் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோரிங் பண்ணலாம், ஃபில்டரிங் பண்ணலாம், ரிட்ரைவிங் பண்ணலாம். ஃபில்டரிங்னா இப்போ நிறைய ரிட்ரைவ்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, ஸ்டோர்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஃபில்டரிங்னா இப்போ ஒரு பெரிய இதே ஸ்கூலே எடுத்துக்கோங்க, ஒரு கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு வந்து நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா we can filter some of the classes. அதாவது இப்போ 11th 12th மட்டும் எனக்கு வேணும், 10th மட்டும் எனக்கு வேணும், பர்டிகுலர் இந்த பேட்சில் இந்த 10th மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு we can easily filter the records from complex data. நிறைய இருக்கிற ஒரு டேட்டாலேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரூ some database software. So அதுக்குன்னே சில database softwares are available. So what are the softwares available in DBMS அப்படின்னா MySQL, Oracle. Okay, so this is the simple database management system. There are more available, etc. There are more available softwares are available, but we have a common and basic software. Okay, MySQL and Oracle. Okay, so what is the features of database management system அப்படின்னா they are giving protection to data. Okay, they are going to giving protection to data. நம்ம கொடுக்குற டேட்டாஸுக்கு உள்ள ப்ரொடெக்ஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ டேட்டா யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்ம இப்போ நான் தான் யூசர், நான் போய் ஒரு இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படின்னா தட் வில் பி வெரி ஈஸி டு மீ, கஷ்டமாக இருக்காது. ஸோ அதுதான் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். எல்லாமே ஈஸியாக நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேர் ஆர் த 2 ஃபீச்சர்ஸ். ஏன் டிபிஎம்எஸ்ஸை வந்து குட் ஆஃப் டிபிஎம்எஸ்ல இவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு எதை சொல்கிறோன்னா, that is one is giving protection to data. கொடுக்குற டேட்டாக்கு pure security and protection இருக்குது, ப்ளஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஓகே, then coming to introduction to DBMS, what is the definition of DBMS? So page number 557ல you have the definition போட்டே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சரி, இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். Database management system is a system software for creating and managing databases. Okay, so this is the system software which is used to creating and managing databases. ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அதை மேனேஜிங் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணுறதுலேருந்து அதில் என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அந்த டேட்டாபேஸை. ஓகே, த செகண்ட் பாயிண்ட் இஸ் DBMS provides users and programmers with a systematic way to create, retrieve, update and manage data. அதாவது ஒரு யூசர்ஸுக்கும் ப்ரோக்ராமருக்கும் அந்த டேட்டாபேஸ் டிபிஎம்எஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் வேயை வந்து ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் வே தான். தட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் வே. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அதில் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கிடையாது. இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் வே. இப்போ ப்ரோக்ராம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடிங் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட்டு கிடைச்சிரும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்கூலில் 10th பர்டிகுலர் பேட்சில் ஒரு 10th பேட்ச் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு பர்டிகுலர் கோடிங் இருக்குது. அந்த கோடிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தோன்னா இட் வில் கிவ் த ரிசல்ட். ஓகே, ஸோ தட் இஸ் த சிஸ்டமேட்டிக் வே டு கிரியேட் அண்ட் ரிட்ரைவ், அப்டேட் எனிதிங். அப்டேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் வே இருக்கணும், ரிட்ரைவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் வே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. டிபிஎம்எஸ்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகே, so this is the definition. 2 points. One is system software which is used to create and managing data. Another one is it is provide to users and programmers in a systematic way of creating, retrieving, updating. Okay, so this is the 2 points under definition. And coming to tables. What is mean by table? அதாவது what type of data is stored in a database. என்ன type of data வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் a database we would be grouping only related data together. related data together, storing them on one group. அதாவது ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா அதுக்கு ரிலேட்டட் டேட்டாவை எல்லாத்தையுமே மொத்தமாக கலெக்ட் பண்ணி குரூப் பண்ணி ஒரே ஒரு நேமுக்கு கீழே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் டேபிள். தட் ஒன் குரூப் இஸ் கால்ட் அஸ் டேபிள்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ குரூப் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா டுகெதர் அண்ட் ஸ்டோரிங் இன் அண்டர் ஒன் குரூப் இஸ் கால்ட் டேபிள். ஓகே, ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபையிங் விச் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் வேர் அண்ட் அண்டர் வாட் நேம். இது எதுக்கு அப்படின்னா எந்த டேட்டா எந்த நேமில் எந்த இடத்துல கரெக்டாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்கங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா
ரிலேட்டட் டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரே குரூப்பாக பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு 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 டேட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எங்கே இருக்குது, என்ன நேமில் இருக்குங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ டேபிள்னா இதுக்கும் நம்ம அந்த நெக்ஸ்ட் பேராகிராஃப் ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. இந்திய டேட்டா பேஸில் ஸ்டார்ட் பண்ணி வாட் நேம் வரைக்கும் இருக்கிறது தான் டேபிளுக்குள்ள டெஃபினிஷன். சரியா? அண்ட் கம்மிங் டு எவலுவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ இந்த டிபிஎம்எஸ்ங்கிற மெத்தட் வந்து டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். வி ஆர் கோயிங் டு ஸ்டோர் சம் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இன் பர்டிகுலர் ஏரியா, பர்டிகுலர் இது அப்படின்னா தட் இஸ் கால்ட் டேட்டாபேசஸ். ஓகே, ஸோ பிஃபோர் 40 years இந்த மாதிரி டேட்டாபேஸ் சிஸ்டம்லாம் கிடையாதா அப்படின்னா there are n number of database systems are available. The previous அதாவது ப்ரீவியஸ் டீகேட்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நார்மலாக ஃபைல் சிஸ்டம் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நார்மல் ஃபைல் சிஸ்டம் இஸ் ஆல்சோ ஏ டேட்டா பேஸ் தான். ஏன்னா ஃபைல் எல்லா இயரில் உள்ளதையும் நம்ம ஃபைல் பண்ணி ஒரு ரூம் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருப்போம். எந்த இயரில் வேணாலும் போய் நம்ம அந்த ஃபைல் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ ஃபைல் சிஸ்டம். ஸோ அதுவும் டேட்டா பேஸ் தான், பட் தட் இஸ் நாட் அ கம்ப்யூட்டர் பேஸ்டு டேட்டா பேஸஸ், தட் இஸ் அ ஃபைல் பேஸ்டு. ஸோ இயர்லி டேஸில் என்ன பண்ணி அதுக்கும் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பஞ்ச்டு கார்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா. பஞ்ச்டு கார்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸில் பார்த்துருக்கோம். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சுருக்கீங்க. பஞ்ச்டு கார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கார்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது ஹோலாக போட்டிருப்பாங்க. யூ கேன் கூகுள் சர்ச் இட். ஓகே, ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணி தே ஆர் ஸ்டோரிங் த இன்ஃபர்மேஷன். ஆஃப்டர் தட் தே ஆர் யூஸிங் ஃபைல் சிஸ்டம். Okay, so the file system is another name of file system is predecessor of database. அதாவது டேட்டாபேஸஸ்க்குலாம் முன்னோடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேட்டாபேஸ் சிஸ்டம்க்குலாம் முன்னோடி அப்படின்னா அது வந்து ஃபைல் சிஸ்டம் தான். ஓகே, ஸோ வேரஸ் என்னென்ன ஃபைல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டெக்ஸ்ட், ரேண்டம் அண்ட் சீக்வென்ஷியல். அதாவது கரெக்டாக இதுதான் வேணும் அப்படின்னு கரெக்டாக போய் செலக்ட் பண்ணி செக் பண்ணுறது இன்டெக்ஸ்ட்டு, ரேண்டம் அங்கங்கே செக் பண்ணுறது ரேண்டம், சீக்வென்ஷியல்னு வரிசையாக செக் பண்ணுறது. ஸோ திஸ் ஆர் த ஆக்சஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம். ஸோ வாட் ஆர் த limitations are available in file system. File system நம்ம பார்க்குறோம், பட் some limitations are there. அதில் some இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியலை, மேனேஜ் பண்ண முடியலை அப்படின்னா they are moving into another generation like computer based databases, right? ஸோ ஏதோ ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டில் இருக்கிறனால தான் அதை வந்து நம்ம ஒமிட் பண்ணியிருக்கோம். இப்போ யாராவது ஃபைல் சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறாங்களான்னா கிடையாது. யாராலையும் அவ்வளோ பெரிய ஃபைல்லாம் மெயின்டைன் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபைலெல்லாம் தேடி பார்த்தோம்னா அது முதல்ல இருக்குமா என்னன்னே தெரியாது. பேப்பர்ஸே முதல்ல தெளிவாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் லிமிடேஷன் சொல்கிறேன். என்னென்ன லிமிடேஷன்ஸ்லாம் இருந்தது, அதனால தான் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா டேட்டா டூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ வாட் இஸ் மீன் பை டேட்டா டூப்ளிகேஷன்? இப்போது ஒரே டேட்டாஸையே நிறைய ப்ராசஸிங் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஒரே காப்பியை நிறைய தடவை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். தெர் ஆர் நம்பர் ஆஃப் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் சேம் டேட்டா வேஸ்டிங் த ஸ்பேசஸ். ஸோ நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி அதே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், பட் அதை தேடி எடுக்காமல் நம்ம திரும்ப மறுபடியும் ஒரு காப்பி போடுவோம். ஸோ அதை இன்னொரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணுவோம். அகைன் ஒரு 15 வருஷம் கழிச்சு திரும்பியும் அதே மாதிரி ஒரு இது எடுப்போம், அதை ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வேஸ்டிங் ஆஃப் ஸ்பேசஸ். அது என்ன ஆகும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ தட் இஸ் டேட்டா டியூப்ளிகேஷன். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம திரும்ப அதே சேம் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி வர சுச்சுவேஷன்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தட் இஸ் வேஸ்டிங் ஆஃப் ஸ்பேசஸ். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் ஹை மெயின்டெனன்ஸ். ஸோ த ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் வெரிஃபைங் டேட்டா கன்சிஸ்டன்சி. அதாவது டேட்டாஸ் இருக்கா, அதை எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த கண்ட்ரோல் மெத்தட்ஸ், இதெல்லாம் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணணும்னா அதில் எத்தனை பேப்பர்ஸ் பிரிண்ட் போடணும், பேப்பர்ஸ் எவ்வளோ வாங்கணும், பிரிண்ட் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதெல்லாம் நிறைய இருக்குல்ல. ஸோ அதில் அந்த ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணணும். ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள ஃபைலெல்லாம் சேர்ந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ரூம் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஓகே, அண்ட் கம்மிங் டு செக்யூரிட்டி வைஸில் நீங்கள் பார்த்தாலும் லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடட் டு த டேட்டாவுக்கு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இருக்குமா, ப்ரொடெக்ஷன் இருக்குமா, லைஃப் லாங் அந்த டேட்டா நல்லா இருக்குமா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. திடீர்னு இப்போ இந்த ரூமில் ஃபுல்லாக ஃபைல் சிஸ்டம் தான் நம்ம ஃபைல் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ரூமை வந்து திறந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக கரையானா இருக்கும். ரைட்? ஸோ கரையாக இருக்கும், என்னென்ன உள்ளே வந்திருக்கும், என்ன பண்ணியிருக்கும்னு ஒன்றும் தெரியாது.
பட் ஃபைலெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா பாதி பேப்பர்ஸ் காணாமல் போயிருக்கும். பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம், பழைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். ஃபைல் எல்லாம் பழைய ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோன்னா பாதி பேப்பர்ஸே இருக்காது. என்ன ஏதோ பூச்சியெல்லாம் அரிச்சு இதாகிடும். ஸோ செக்யூரிட்டி இஸ் very less security compared to database systems. Okay, so the database systems became popular to overcome the above limitations of the system. சரியா? ஸோ அதனால தான் இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி புதுசாக ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தது தான் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் டேட்டாபேஸ். அப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, ஓவராலாக இதில் என்ன படிக்க போகிறோம் இந்த சாப்டரில், அப்போ இதுதான் இவ்வளோதான் இவ்வளோ தெளிவாக இருக்குது, அதாவது சொன்னது ஓரளவுக்கு தெளிவாக இருக்கான்னு ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஒன்லி இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் we will see about DBMS concept and DBMS database models. Okay, thank you.